Good evening. Hi. Yeah, good evening, sir. Hi, good evening. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், people join பண்ணிட்டோம். வாய்ஸ் கேட்குது இல்லையா எல்லாருக்கும்? கேட்குது சார். தேங்க்யூ. ஓகே, ஓகே. குட் ஈவினிங் டு ஆல். ஐ ஹோப் எவ்ரிஒன் இஸ் சேம் பேஜ். கேட்குது இல்லையா? வாய்ஸ் கிளியரா இல்லை, ஏதாவது சேலஞ்ச் இருக்குன்னா சொல்லிடுங்க. எஸ் சார். எல்லாருக்கும் கேட்குது இல்லையா? ஓகே, வில் வெயிட் ஃபார் இன்னும் 1 minute மேக்ஸ். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணட்டும், பிகாஸ் ஷார்ட் ஆஃப் டைமில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து ப்ராபப்ளி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பிகாஸ் எல்லாரோட இன்ட்ராக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அகேன் கிரேட் அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். ஐ ஹோப் லாஸ்ட் டைமை விட இந்த முறை கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே பெட்டராக கேட்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் டைம்ஸ் கேட்குறது. யா தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்? வாட் இஸ் டிஃப்ரெண்ட்? எத்தனை பேர் பார்த்தீங்க? குரூப்பில் இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணி 19-30 minutes நம்ம வீடியோவை வந்து மூவ் பண்ணி பாருங்கள், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு. பார்க்க முடிஞ்சுதா? யாராவது பார்த்தீங்களா? ரியலி பேசுறதுக்காக இந்த செஷன் ஜாயின் பண்ண வச்சேன். முக்கியமான விஷயமே அதான், சொல்லியும் பேச மாட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால என்னால் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியல. டோட்டலாக இன்னைக்கு அவுட் ஆஃப் த மார்க்கெட். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹானஸ்ட் ஃபீட்பேக். எனிபடி எல்ஸ்? ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எஸ். ஆக்சுவலி இன்னைக்கு அம்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன். நான் சார்ட்டையும் பார்க்கல, மார்க்கெட்டையும் பார்க்கல. சாரி, நெட்வொர்க் இல்லை. அண்டர்ஸ்டுட். எப்படி இருக்காங்க இப்போ அம்மா?
இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அங்க அட்மிஷனுக்காக போயிருக்கேன். சரி மைனர் ஆபரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஓகே ஒரு 1 வீக் ஆகுது. டேக் கேர் சரிங்க டேக் ப்ரோ. கேர் டேக் கேர் டேக் கேர் தேங்க்ஸ் ப்ரோ. நோ ப்ராப்ளம். மார்க்கெட் சம்மந்தமாக பேசுவோம். பர்சனல் எதுவும் ஷேர் பண்ண வேணாம் பிகாஸ் செஷன் ஹேஸ் been recorded. So for better understanding everyone. சாரி ப்ரோ. No problem. Anybody else? சார் லாஸ்ட் சரவணன் சார், லாஸ்ட் ட்ரேடிங் டேல Okay. அந்த லாஸ்ட் 3:25 கேண்டில கீழே எனக்கு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல சார். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து அப்டேட் போகணும் பிளான் சார். ஏன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ண எதுவும் ட்ரேட் பண்ணல புரியல, என்ன முறை சொல்லுங்க சார். லாஸ்ட் ட்ரேடிங் டேவுடைய ஒரு நிமிஷம் 3:25 கேண்டில் சார் கேக்குதா? ஒரு நிமிஷம் ஜாயின் பண்றாங்க, உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கேன். யா ப்ளீஸ் கோ ஹெட் சொல்லுங்க சார் லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட 3:25 லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில இன்னைக்கு அதை பிரேக் பண்ணலாம் சார். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் வந்து பிரேக் ரெட் கேண்டில் போட்டு கீழே வந்துச்சு. இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய ரூல்ஸ் படி 3:25 கேண்டில மார்க்கெட் கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ அங்க இருந்து மேல போ சார். இந்த இடத்த சொல்றீங்க கரெக்டா? ஆமா சார் ஆமா சார் ஆமா சார். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாம மார்க்கெட் மேல போயிடுச்சுன்றீங்க. ஆமா கரெக்ட் சார் கரெக்ட் சார். நைஸ் அப்சர்வேஷன், சூப்பர், தேங்க்ஸ் சரவணன். எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ்? ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயே இருந்தது சார். ப்ரீவியஸ் டேக்கு ஹைக்கு மேலேயே இருந்தது. ஓகே, டெய்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து க்ரீன் ஃபார்மேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்டேன், எத்தனை பேர் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரில. லாஸ்ட் ஃப்ரைடே ஐ திங்க் செஷன் நம்ம வந்து அன்றைக்கி ஈவினிங் கண்டக்ட் பண்ணும்போது ஐ வாஸ் செட் பர்டிகுலர் லெவல்ஸில் மார்க்கெட் வந்து செல்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியும். அந்த லெவல் வந்து இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். பர்டிகுலராக 26th மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்ற டாப்பிக்கில் போட்ட வீடியோ 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அதுதான் சொன்னேன், 1938 minutes ஆஃப் த வீடியோவில் எந்த இடத்துல போயிட்டு செல்லருடைய ப்ரெஷரை மார்க்கெட் பார்க்க முடியும், செல்லர்ஸ் உண்மையிலே இருக்காங்களா அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை எத்தனை பேர் உண்மையிலேயே அப்சர்வ் பண்ணீங்க? அட்லீஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுதான்னு கேட்குறேன். விச் மீன்ஸ் நான் இன்னைக்கு அந்த வீடியோவை மறுபடியும் ரீப்ரெசென்ட் பண்ணேன் குரூப்பில். வாட்ச் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமே கிளியர்? கேக்குதா? ஸோ இஃப் யூ லுக் அட் இந்த கேண்டலோடைய ஹை யாராவது படிக்க முடியுமா என்னன்னு? இந்த கேண்டலுடைய ஹை என்னன்னு சொல்ல முடியுமா? 21,505.05 சார். பர்ஃபெக்ட். இந்த கேண்டலுடைய ஓப்பனிங் பிரைஸ் 21,477.65. கரெக்ட். ஸோ நம்ம அந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்போம், ரெட் கேண்டில் இருந்தால் மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் மேலே கீழே இருக்கும், மேலே ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும். க்ரீன் கேண்டில் இருந்தால் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ் மேலே இருக்கும். கிளியர்? ஸோ மார்க்கெட்டு இந்த கேண்டிலில் இந்த லெவல் டேக் அவுட் ஆகிறது தான் மெயின் பார்ட்டு. அதுக்கு முன்னாடி செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இஃப் லுக் அட் இதோட ஓப்பன் ப்ரைஸ் 21,477.65. கரெக்ட்? கரெக்ட். இன்னைக்கு ஹை பாருங்க என்ன போயிருக்கு மார்க்கெட்டு? 477.15. ஆல்மோஸ்ட் 477 போயிட்டு இருக்கா? கரெக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு செல்லர் ப்ரெஷர் இருக்குன்றது நம்மளால பார்க்க முடியுதா 5 மினிட்ஸ் கேண்டில்? இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே வந்தது. கரெக்ட் சார். ஸோ இஃப் யூ லுக் அட் ஆஸ் பர் அவர் ஃபுட் பிரிண்ட்டு, இது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் கேண்டில். ஸோ அதில் மார்க்கெட் உள்ளே போனோடனே செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. கரெக்ட்? செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்கள் டேக் அவுட் ஆகிருக்கணும். கரெக்டாக? இந்த கேண்டில் இந்த 2 க்ரீனுக்கு அப்புறம் மார்க்கெட் டேக் அவுட் ஆகிடணும். டேக் அவுட் ஆகாமல் கீழேயே சஸ்டெயின் ஆகிட்டு கம்ஃபர்டபுளாக டேக் அவுட் ஆச்சு இந்த இடத்துல. தெரியுதா? கரெக்ட். ரைட். டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஏன் இந்த கேண்டில் வந்து இங்கே பிரேக் ஆயிடுச்சு? அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? கம்ஃபர்டபுள் ஆயிருக்கு.
ஸோ அகைன் பாருங்க சேம் ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ நம்ம டிசைட் பண்ண லெவல் என்ன, டெய்லி கேண்டில்ல இந்த கேண்டிலுடைய ஓப்பன் ஆர் ஹை லெவலில் போனதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும். பல்கே மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, ஐ வில் ட்ரா திஸ் லைன் ஸோ பெட்டர்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அந்த ஓப்பனையும் க்ளோஸையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ பேசுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. நிறைய லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த லைன் பேசணும் தெரியாது. ஸோ டில் த டைம் நான் இந்த லைனை வந்து பிளாக் கலரில் மார்க் பண்ணுறேன். சரியா, பிளாக் கலரில் மார்க் பண்ணுறேன். கிளியர். ஸோ இப்போ மார்க்கெட் பாருங்க எந்த இடத்துல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு தெரியுதா? Yes. ஸோ Open ல. மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது. பிகாஸ் நம்ம வந்து மேஜிக்கோ இல்லை வேற எதுவுமே பண்ணல. மார்க்கெட்டுடைய ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் ஆஸ் பர் ப்ராசஸ், கோல்டன் ரூல் ஆஃப் ட்ரஸ்ட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? Correct, sir. ஸோ கம்ஃபர்டபுளாக மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்து என் பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அடுத்தது எம்முக்கு போ ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. செல்லர் இங்கே இருக்காங்கன்னா செல்லருடைய ஸ்ட்ரென்த் தெரியும், கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. பாருங்க ஹிட் ஆன உடனே பாருங்க கம்ஃபர்டபுளாக செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. இந்த லோவை டேக் அவுட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? Correct. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணாலும் ஏன் இந்த ஹை பிரேக் பண்ண முடியல? ஏன்னா மேஜராக நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய செஷனில் டவுட் கேட்டது என்னன்னா, சார் 2 க்ரீனு 3 க்ரீனு டைலாக்லாம் சொல்கிறோம், பார்க்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே நம்மளுடைய பர்ஃபெக்ட் லெவல்ஸை எப்படி ரியாக்ட் பண்ணுது, நம்முடைய லெவல்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போன பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட் அப்படின்றத தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். பிகாஸ் இந்த லெவல் எல்லாமே காட் கிரேஸ் ட்ரஸ்ட் மூலிமா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து பிக் ஷாட்ஸும் ப்ரொஃபஷனல் ட்ரேட் பண்ணுறதுன்றது த்ரூ அவர் கோல்டன் ரூல்ஸ். கரெக்ட்? ஸோ ஃபார் உங்களுக்கு தெரியாது. எஸ் ஆர் நோ? Correct. ஸோ அப்போ லெவல்ஸ் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரேடர் ஆகிட மாட்டீங்க. பிகாஸ் லெவலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னுமே நிறைய பேர் இன்னும் லெவல்ஸே வரைய ஆரம்பிக்கல. இப்போ லெவல்ஸ் வரைஞ்சவங்களுக்கு உடனே மார்க்கெட்டில் வந்து வாரன் பஃபட்டாவோ இல்லை சம்படி அந்த மாதிரி ஆகணும்னு திங்க் பண்ணுவீங்க. அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ லெவல்ஸே தெரியாமல் லெவல்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. லெவல்ஸ் ஆன போனதுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ நோட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைவ் மார்க்கெட். முக்கியமான லெவல். இப்போ 1% ஹஸ் செட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம செஷனில், சார் இந்த இடத்துல வந்தது சார், நம்மளுடைய கோல்டன் ரூல் படி மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. ஐ நோ தட் அவன் இவ்வளோ தூரம் போவான்னு. அட்லாஸ்ட் இதுதான் டார்கெட் இதுக்கு. பிகாஸ் இங்கே ஒரு ஜோன் இருக்கு Z1. கரெக்ட்? ப்ரீவியஸாக மார்க்கெட் விழும்போது நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் மூவ் ஆகி Z1 எங்கே வந்து நிற்குது? இங்கே Z1 இருக்கு, இங்கே Z2 இருக்கு. இது ஞாபகம் இருக்கா? என்ன Z1 Z2ன்னு இருக்கு? யாருக்கா டவுட் இருக்கா? இந்த ஆரஞ்சு லைன் டவுன் சைடில் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது மேலே வரையும். கரெக்ட்? எஸ் ஆர் நோ? இந்த கதை மூணும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா? கிளியர்? சம்படி இஸ் அன்மியூட். கொஞ்சம் மியூட் போட்டால் பெட்டராக இருக்கும், மற்றவங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அம்ப்ரூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக பாருங்க, மணி 12:30லேருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ பையர்ஸுடைய மூடும் இல்லை மேலே கொண்டு போகிறதுக்கு, செல்லர்ஸுடைய மூடும் இல்லை கீழே கொண்டு போகிறதுக்கு. பிகாஸ் பையர்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் ஃப்ளோட் பண்ணாங்க. புரியுதா? கிளியர்? எனி டவுட்? புரியுதா புரியலையா? ஐ வில் ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே இப்போ ஃபாலோ ஆயிருக்கு. டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான லெவலு. இப்போ மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற முக்கியமான லெவல்ஸ் என்னன்னா, இந்த 505 இந்த 2 பிளாக் லைனையும் கம்ஃபர்டபுளாக உடைக்கணும். எதர் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம், ஆர்எல்ஸ் இங்கே மார்க்கெட் கீழேருந்து மேலே கொண்டு போகலாம். தட் ஷுட் ஹேப்பன் நாளையோ நாளை மறுநாளோ. அது நடந்தால் மட்டும்தான்
அன்டில் அன்லெஸ் இந்த லைன் மைண்டில் வச்சுங்க, இந்த லைன் விச் இஸ் அவர் கோல்டன் ரூல் ஆஃப் Z2 இது பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் மேலே ரெஸ்யூம் ஆகாது. இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு இங்கே கூட போயிட்டு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பீடு பில்டப் ஆச்சுன்னா கீழேயும் போயிடும். ஸோ இந்த லெவல்ஸ் எதுக்காக வரைஞ்சிருக்குன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஃபார் இந்த லெவல்ஸ் டவுட் இருக்கா? யாருக்காவது இந்த லைன்ஸ் ஏதாவது புரியலனா ஓப்பன் அப் பண்ண ஆஸ்க் மீ. Still Nifty is an uptrend, there is no doubt. As expected, exactly seller locationல மார்க்கெட் இப்போ ட்ரிகர் ஆயிருக்கு. செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இண்டிகேட் ஆகல, பையர்ஸோட ஸ்ட்ரென்த் ஆஸ் சச் ஓப்பன்லேருந்து மேலே தான் இருக்கு. ஓகே, ஸோ பையர்ஸ் டேக் அவுட் பண்ண போகிறாங்களா, செல்லர்ஸ் டேக் அவுட் பண்ண போகிறாங்களா, டுமாரோ மார்க்கெட் வில் பி டிசைட் பேஸ்ட் ஆன் HDB கேண்டில் வந்துன்னா அவர் டர்ன் அண்ட் வி வில் ஃபைண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா, மொமெண்டம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கிடைச்சது. அது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனலாக தான் பண்ண முடியும். ஆஸ் பர் கோல்டன் ரூல் ஆஃப் பேட்டர்ன் நம்மளுக்கு என் மட்டும் தான் ஃபார்ம் ஆச்சு, எம் ஃபார்ம் ஆகலை. இஃப் யூ லுக் அட் கீழே என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. சார் ஒரே ஒரு ஸ்விங் தானே சார் ஃபார்ம் ஆயிருக்கு, 2 க்ரீனுக்கு அப்புறமே 2 ரெட்டு இல்லைன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி குருஷியலான டைமில் ஒரு ரெட்டு கம்ஃபர்டபுளாக பிரேக் ஆகுதுன்னா வி ஹாவ் டு ஸ்விட்ச் 3 மினிட்ஸ் கேண்டில் ஃபார் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்? எஸ் சார் நோ? ஐ வாண்ட் கன்ஃபர்மேஷன் ஜென்டில்மேன். எஸ் ஆர் நோ? ஓகே, எல்லாமே ரியாக்ஷன்ஸில் கொடுத்துட்ருக்கீங்களா? ஃபைன். ஸோ 3 மினிட்ஸ் கேண்டில் இஃப் யூ லுக் அட் கம்ஃபர்டபுளாக வந்து மேலே 2 க்ரீன் போயிருக்கு, அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக 2 செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆகி கட்டாய் கீழே விழுந்திருக்கு. இந்த லெவல் ப்ரீவியஸ் ஒரு Z1 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, பிரேக் அவுட் ஆகி மேலே போனதுனால இப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. கிளியராக புரியுதா? பிகாஸ் மெயின் ட்ரெண்ட் அப்பில் தான் இருக்குது. இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? எனி டவுட் ஸோ ஃபார்? நிஃப்டி நாளைக்கு கேமை வந்து ரெஸ்யூம் பண்ண போதா இல்லை திரும்ப ட்ரை பண்ணதான்றதை we can wait and watch. But this level is currently tentative resistance spot. Until unless இது டேக் அவுட் ஆகி மார்க்கெட் இங்கே மேலே போய் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் ஆகாத வரைக்கும், இது டச் பண்ணுற வரைக்கும் we have to wait and watch. இது டச் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக another லைஃப் டைம் ஹை we can able to see. மீண்டும் சொல்கிறேன், இந்த 2 லெவல் நம்மளுடைய இண்டிகேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெஸ்யூம் ஆகுதா இல்லையான்னு. இதில் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இதை போய் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஹேஸ் ஷோன் த ஸ்ட்ரென்த், இது ஈஸியாக டேக் அவுட் பண்ணுவோம். இது டேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி இந்த லெவல்ஸ் நீங்கள் ஒருத்தர் ட்ரேட் எடுத்தோம்னா லாங் டர்முக்கு இது டார்கெட்டாவோ இல்லை பிரேக் அவுட் டார்கெட்டாவோ வச்சு we can have a wonderful reward. Clear? Any doubts so far? Okay, sir. Thank you. Any doubts? ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும்? எத்தனை பேர் கவனிச்சிங்க இப்போ நான் சொன்னது பார்ப்போம். எனிபடி எல்ஸ்? ஓகே சொன்னாங்க. Will decide tomorrow, Ji. Thank you so much. தெரியாத ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது, பிகாஸ் HDBயே இல்லை, நம்மளுடைய ஹைப்பும் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி போனாலும் என்ன பண்ணலாலும் கூட உட்காந்து பார்க்கலான்னு. ஸோ ஸ்டே அவே, இல்லைனா என்ஜாய் பண்ணுங்க உட்காந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, உங்களால் ஏதாவது பேட்டர்ன்ஸ் பார்க்க முடியுதா அப்படின்னு. ஸோ நத்திங் பிக் டீல் ஹியர். திரும்பி இங்கே கூட வரலாம், இங்கேருந்து மறுபடியும் HDB ஃபார்ம் ஆகி மேலே போகிறது ட்ரை பண்ணலாம். பட் ஆஸ் சச் மெயின் ட்ரேட் அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் டென்டேட்டிவ் எந்த ஜோனில் இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரைட்? ஸோ இந்த லெவல் சொல்லிட்டேன், பர்ஃபெக்டாக எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும்னா இது முதல்ல டச் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ரெஸ்யூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அது வரைக்கும் எந்த ஆன்டிசிபேஷனும் போகாதீங்க, மார்க்கெட் கூட பேசுங்க, சார்ட் கூட பேசுங்க. ஸோ 1% செட் சார் நம்ம லெவலில் வந்ததுனே கண்ணுக்கு தெரிஞ்சு சார் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு. இஃப் யூ லுக் அட் 3 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல, பிகாஸ் டிசிஷன் எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த இடத்துல. 5 மினிட்ஸில் சொல்கிறேன், ஏன் 3 மினிட்ஸில் மாற்றணுன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒருத்தர் பேசும்போது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் போல்ஸ்டார் நெகட்டிவ் ஒன்று. எஸ், போல்ஸ்டார் நெகட்டிவ். அப் ட்ரெண்டில் மார்க்கெட் ரெஸ்யூம் ஆகிட்டு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டு, மெயின் ட்ரெண்டு. இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகாத பட்சத்தில், இதுக்கு முன்னாடியே ஒரு செஷனில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். கம்ஃபர்டபுளாக மேலே இப்படி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் பையர்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதோட அடுத்த ஸ்டெப் தான் க்ரீன் கேண்டில் விழுந்தது. ரைட்? திருப்பி அடுத்த க்ரீன் விழுந்துன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இண்டிகேட் ஆகிருக்கு. பட் மறுபடியும் மார்க்கெட் டிசிஷன் இருக்குது கீழே வரதுக்கு. அதே இடத்துல அடுத்த க்ரீன் ஃபார்ம் ஆகும்போது இந்த 4 கேண்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, விச் இஸ் 15 to 20 மினிட்ஸ் இல்லையா? அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் யூ கேன் சேஞ்ச். 30 மினிட்ஸ் மினிமம் வச்சுங்க. 6 கேண்டில் இந்த மாதிரி க்ரீன் ரெட் மாறி விழுந்துன்னா கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்.
அந்த மாதிரி ஸ்டேஜில் இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? 6 கேண்டில் மாதிரி மாதிரி இந்த மாதிரி மினிமம் 6 கேண்டில்ஸ் ரெக்வயர்ட். கிளியர்? 5 மினிட்ஸில் மினிமம் 6 கேண்டில் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கணும். லெவல்ஸில் விட்டுருங்க, எந்த இடத்துல இருக்கலாம் விட்டுருங்க. மெயினாக இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும். am I audible? yes or no? எஸ் ப்ரோ. yeah so அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது யூ கேன் ஸ்டோர் டு 3. ஓகே, 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியும். பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு, செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு, செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. அகைன் பையர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. டேக் ஓவர் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளுடைய 2 green 2 ரெட், இதில் நம்ம என்ன வெயிட் பண்ணுவோம்? either this has to take out or else this has to take out. கரெக்டா? yes or no? Yes, sir. ஸோ இதை டேக் அவுட் பண்ணியிருக்க கம்ஃபர்டபுள் இந்த இடத்துல. ஸோ இதுதான் மொமெண்டம் ட்ரேட். இந்த ட்ரேடை நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணலாம் கம்ஃபர்டபுளி. 10 பாயிண்ட், 5 பாயிண்ட், 50 பாயிண்ட், டிபெண்ட்ஸ் ஆன் நெக்ஸ்ட் லெவல் வேர் இஸ் தேர். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு வரும். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இஃப் யூ ஆர் இன் லைவ் ட்ரேடு அப்படின்னு வச்சுங்களேன், எல்லாருமே லைவ் சேனல்னு வச்சுங்களேன், வி கேன் ஈஸிலி ப்ரொடெக்ட் சொல்லலாம் நம்மளுடைய பீப்புள் கிட்ட, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வி கேன் ட்ரைன்னு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல், கேண்டில் என்னன்னு தெரியாது, லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை பார்த்தா சிரிப்பும் வருது. எனக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அதான். டைம் பாஸ் ஆகிற நேரத்தில் அதை தான் பார்த்து டைம் பாஸ் பண்ணுவேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல மார்க்கெட்டோட பேச ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க, மற்றவங்க என்ன பேச வராங்க, எவ்வளோ அவங்கள முட்டாளாக்குறாங்கன்னு கணக்கு தெரியும். இப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து ரொம்ப எனார்மஸான விஷயம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால எப்படி தோணுதுன்னா, நிறைய பேர் சிரிப்பு வருது உங்களுக்கு. ஸோ டுடே ஆல்சோ ஐ saw one person has commented, மார்க்கெட் இஸ் வெரி சைலண்ட், ஐ மீன் குரூப் இஸ் வெரி சைலண்ட். சிரிச்ச முகத்தோட மெசேஜ் போட்டார். உண்மையிலேயே அவர் சிரிச்ச முகத்தோட மெசேஜ் போட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியலன்றது நான் எடுத்துக்கிறத விட அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன். பேச முடியல சார் எங்களால், சிரிப்பு மட்டும் தான் முடியுதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இல்லை அவர் சர்க்காஸ்டிக் ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா அவர் சர்க்காஸ்டிக் அவரோட போகுது. ஐ எம் நத்திங் கோயிங் டு லாஸ்ட் இயர். கிளியர்? எனி டவுட்ஸ்? நிறைய பேர் எக்ஸிட் ஆகிறீங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஓகே. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி Yeah. ஒரு கேண்டில் பார்க்கும்போது தான் அது வந்து ஆக்சுவலி இந்த டிஸ்கஷன் நடக்குது இல்லை, நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில், இந்த டிஸ்கஷன்ஸ் பார்க்கும்போது தான் என்ன சொல்ல வராங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. கரெக்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இந்த 3 மந்த்ஸா கேண்டில்ஸை வாட்ச் பண்ணும்போது ஏதோ சம்திங் சொல்ல வராங்கன்றது தெரியுது அப்புறம் தான். அதனாலதான் நீ அந்த சார்ட்ல அவ்வளவு மெசேஜ் போட்டிருந்தேன். இவ்வளவு நடத்துறாங்க, ஒரு கேண்டில் அதை சொல்றாங்க, இங்க டிஸ்கஷன் நடக்குது, இங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் வாட்ச் பண்ணதுனால தான் எனக்கு புரிஞ்சுது. நோ ப்ராப்ளம். நேற்றுடைய செஷனில் வந்து வி கிவன் சம் இன்புட்ஸ். எத்தனை பேர் அதை ரன் த்ரூ பண்ணிங்கன்னு தெரில. நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ், விச் இஸ் ப்ராஃபிட்டபிள் கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஃபோக்கஸே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் தான். ரைட்? ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோஸை கோத்ரூ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இஃப் எனி வாலண்டியர் ப்ளீஸ் ஓப்பன் அப் அண்ட் சே என்னென்ன ஸ்டாக்லாம் அதில் நாமினேட் பண்ணியிருக்கோம் போர்ட்ஃபோலியோக்கு ஃபார் Q4 குவார்ட்டர், விச் இஸ் ஜனவரிலேருந்து வி கேன் வெயிட் ஃபார் மார்ச் எண்ட் வரைக்கும். யாருக்காவது தெரியுமா? வி கேன் கோ த்ரூ ஃபார் ஒன்ஸ் அகேன். எனி வாலண்டரி கேன் ஓப்பன் அண்ட் ஸ்பீக்கர். குயிக்காக ரன் பண்ணால் செஷன் சீக்கிரமாக முடிக்கலாம். நான் சொல்கிறேன், என்னுடைய ஸ்டாக் இன்னைக்கு இதுதான் இருந்தது, ஏஷியன் பெயிண்ட். ஓகே. ஸோ அதனால் மற்ற ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையானலாம் கிடையாது, மற்ற ஸ்டாக்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஸ்டாக்கில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ எப்படி இதை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது, எதனால் ஸ்டாக் பிக் பண்ணோன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓகே. மார்க்கெட் முன்னாடி ஆல்ரெடி டிசைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக எல்லா லெவல்ஸ்லையும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு இடத்துல மேலே போகும்போது ஐ ஃபவுண்ட் இந்த இடத்துல வால்யூம், இந்த இடத்துல நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கு. ரைட்? ஸோ அகைன் ஒரு பையர் உள்ளே வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்டபுளான ஒரு பையர் இதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ லுக் அட் 35.80, இப்போ லுக் அட் 36.05. அப்போது இந்த கேண்டிலில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, பட் செல்லர் வந்து டாமினேட் பண்ணி நெக்ஸ்ட் எவ்வளோ சொல்லிவிட்டாங்க. கிளியரா? எஸ் ஆர் நோ? திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது இந்த கேண்டில் நோட் பண்ணிக்க, ட்ரா பண்ணி வச்சிருக்க கேண்டில் நோட் பண்ணிக்க. டே 15th December, ரைட்? 15th December போனீங்கன்னா
15th டிசம்பர் அன்னைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா? யாருக்கும் டவுட் இல்லையா? எனி டவுட்னா கேளுங்க. டவுட் இருக்கா இருக்காது இப்போ பார்க்குற பேட்டர்னில்? இல்ல சார். ரைட். இதில் இந்த ட்ரெண்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி மேலே போயிருக்கு. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? அப்போ இதில் வந்து Yes, sir. ஒரு பையர் வந்து ஸ்ட்ராங்காக மெசேஜ் கொடுத்துருக்காரு இந்த கேண்டிலில் உள்ள வரத்துக்கு, விச் இஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆர் பிக் ஷார்ட்ஸ், ரைட்? ஸோ எந்த லெவல்னு சொல்ல முடியுமா? எந்த கேண்டில்னு சொல்ல முடியுமா? சிக்னிஃபிகண்ட் கேண்டில், மாஸ்டர் ஸ்ட்ரோக், சிக்னிஃபிகண்ட் கேண்டில், என்னன்னா நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஸ்பெசிஃபிக் டைம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது போல? சிக்னிஃபிகண்ட் கேண்டில் ஈக்குவிட்டினோடனே 3 ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், சன்னு போயிடுவீங்க. பட் முக்கியமான விஷயத்தை பார்க்காம விட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுறது தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வால்யூம் தான் ஹையஸ்ட் வால்யூம், ரைட்? எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. அப் ட்ரெண்ட்ல அதான் யூஸ்ஃபுல். ஸோ அந்த வால்யூம் வந்து டாப் பாட்டத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். கிளியர்? பிளாக் லைன் வரைஞ்சிருக்கேன் டென்டேட்டிவா. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட்டு நெக்ஸ்ட் டே அதுலேருந்து மேலே ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே போயிட்டு கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அகெயின் அந்த டே க்ளோஸ் ஆனதுக்கு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அந்த ப்ரெஷரும் பாருங்கள் பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒரு ஃபால் ஆச்சு இல்லையா மார்க்கெட்டு? ஐ திங்க் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது இல்லையா நிஃப்டியில்? அந்த டே பாருங்கள் ப்ராப்பராக செல்லிங்காக இருக்குது மார்க்கெட்டில். சரிதா? அகெயின் பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் மேலே தான் போச்சு, இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஒன்ஸ் இது டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பையருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? மார்க்கெட் கீழே போக ரெடி பண்ணாரா, மேலே போக கொண்டு போனாரா? அதுதான் மெசேஜ். கிளியரா? ஸோ கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் கீழே ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே போய் மேலே க்ளோஸ் பண்ணாங்க. புரியுதா? ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி சிக்னிஃபிகண்ட் கேண்டிலுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் ட்ரெண்டு கண்டினியூ ஆன ஃபர்ஸ்ட் டே இதுதான். லுக் அட் இன் டெய்லி சார்ட், இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த லைன் ஏன் வந்து வச்சுருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் தான் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது இந்த வால்யூம் கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்த வால்யூம் கேண்டில் பில்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம், விச் இஸ் க்ளோசிங்கில் கம்ஃபர்டபுளாக இது க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நெக்ஸ்ட் டே செல்லர் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறம் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் ஆர் நோ? புரியலாம், திருப்பி சொல்கிறேன். ரன்னிங் கேண்டிலில் இந்த மாதிரி கட்டாயி மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கரெக்டாக? கிளியர்? எனி டவுட்? கண்ணுக்கு தெரியுது இல்லையா? இதுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் நடந்திருக்கு. அப்போ இது ட்ரெண்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணணும்னா ஒரு பையர் எந்த இடத்துல இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு வால்யூம் பில்ட் ஆன இடத்துல தான் பையர் நம்ம பார்க்க முடியும். அது இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. சேம் லெவலில் வந்து பையர் வந்து உள்ள இன்டியூஸ் ஆனாங்க. தெரியுதா? ஏன்னா இது கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா விச் மீன்ஸ் செல்லர் வந்து கை விட்டு போயிட்டாங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா இந்த ஸ்விங்கோட லோ இதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிட்டு வரணும். கிளியர்? சம்படி அன்மியூட் அண்ட் ஸ்பீக் நகர். புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கிளியர் சார். ஸோ இது வந்து இன்ட்ராடேயோட ஸ்டாப் லாஸ், நம்ம டேவுடைய லோ தான் ஸ்டாப் லாஸாக வைப்போம். ரெகுலராக ஃபண்டமெண்டல் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட லோ தான் நம்ம மார்க் பண்ணுவோம். கிளியர்? ஸோ இந்த இடத்துல வரும்போது பையருடைய ஸ்ட்ரென்த் இங்கே இண்டிகேட் ஆகி நெக்ஸ்ட் வால்யூமும் கம்ஃபர்டபுளாக தெரியுது, மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரிதா? ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துங்க. இதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு ஏஷியன் பெயிண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் அந்த பேட்டர்ன் கவனிச்சிங்கன்னு தெரியாது. ஐ வில் டெல் யூ இன்னைக்கு பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஹையர் ஃபார்மேஷன். கிளியரா? ஓப்பன் ஆகும்போது ஹையர் ஃபார்மேஷன். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. 6, 7, 8, 9, 10, 15 கேண்டில் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பையர் எந்த இடத்துல வந்தாருன்னு பார்த்தேன். செல்லர் அந்த இடமே தான், பையர் அந்த இடமே தான். கிளியர்? டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த டேல ஃபர்ஸ்ட் செல்லர் அந்த இடமே தான், பையர் அந்த இடமே தான். சி, ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய வால்யூம் பாருங்க 1190, செகண்ட் 592, அதுக்கப்புறம் பாருங்க 6.04 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா? எஸ் ஆர் நோ?
3G படி ஆல்ரெடி ஃபாதர் மேலே இருக்காரு, எஸ் சார். கிராண்ட் ஃபாதர் மேலே இருக்காரு, சன்னு தான் கீழே இருக்காரு. 3G பேட்டர்ன் தான் இதுலேயும் பார்ப்போம். பட் லெவல்ஸ் எப்படி பிடிக்கணுன்றதை கற்றுத்தரேன், தயவு செஞ்சு பார்த்துங்க. நீங்கள் நிஃப்டியில் பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, ஈக்விட்டியில் பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, வி நீட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். கிளியர்? ஸோ செல்லர் இந்த இடத்துல வந்திருக்காரு, பையர் இந்த இடத்துல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக பையர் டாமினேட் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன இடம் இதுதான். கரெக்டா? அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு செல்லிங் பையிங் ப்ரெஷர் பில்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக மேலே போகும்போது இந்த இடத்துல ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குல்ல, இந்த செல்லருக்கும் இந்த பையருக்கும் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்குல்ல. நான் என்ன பண்ணேன், அந்த பாடியை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பாடியில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து திரும்புதுன்னு. ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எப்பவுமே அன்றைக்கி டேயோடைய லோ தான் இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் ரூல் ஃபார் தி டே ட்ரேடிங். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஸ்விங் என்ன கிடைச்சாலும் சரி, Z2 எங்கே ஃபார்ம் ஆகணும்னு பார்க்கணும். இப்போ இன்டர்னலாக இதில் வந்து உங்களுக்கு Z1 தெரியல, Z2 இதுதான் Z1 மாதிரி தெரியும். பட் இஃப் யூ லுக் அட் 3 மினிட்ஸ் கேண்டில், ஏன்னா ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும்போது 3 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது தான் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜை உடைக்க முடியும். இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் போயிருக்கு, 2 ரெட் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றது போயில இது கண்டினியூட்டியில் மேலேருந்து கம்ஃபர்டபுளாக இங்கே கீழே வந்துருக்கு. கிளியர்? எஸ் ஆர் நோ? அகைன் மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கு. நான் இதை ப்ராப்பராக உங்களுக்கு வரைகிறேன் புரியறதுக்காக. இதுதான் இந்த 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 ஹை தான் ஸ்விங்கோட ஹை, இது லோ, அகைன் இதான் ஹை, இந்த ஸ்விங்கோட லோ இதான், இது அகைன் ஹை. கிளியர்? அப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடுவில் எந்த இடத்துல 2 க்ரீன் ரெட் கட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 2 ரெட் இருக்கு, இந்த இடத்துல 2 க்ரீன் இருக்கு. பட் நடுவில் ஒரு க்ரீன் கட் ஆகாமல் இருக்கு. 3 மினிட்ஸில் கம்ஃபர்டபுளாக கட் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெட்டு தான். சரிதா? எனக்கு மேலே மார்க்கெட் போனோம்னா நான் பையரை பார்க்கக்கூடாது, செல்லரை தான் பார்க்கணும். செல்லர் எங்கே டிஃபீட் ஆகிறாங்கன்னு தான் நான் பார்க்கணும். கரெக்டாக? மார்க்கெட் கீழே போகுதுனாக்கா நான் செல்லரை பார்க்கக்கூடாது, பையர் எங்கே உள்ளே வராங்கன்னு தான் நான் பார்க்கணும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். கிளியர். ஸோ மார்க்கெட் இப்போ மேலே போகுதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா லெவல்ஸும் பிரேக் பண்ணி நம்மளுடைய ப்ரீவியஸ் சிக்னிஃபிகன்ட் கேண்ட்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி கம்ஃபர்டபுளாக ஹையர் ஃபார்மேஷன். இது மேலே போச்சுன்னா ஹையர் ஃபார்மேஷன் தான் இல்லையா டெய்லி கேண்டலில். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இது டேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஸ்ட்ரென்த் காட்டணும் இல்லையா மார்க்கெட்டு. ஏன்னா இந்த இடத்துல செல்லர் வந்துட்டாங்க, இதே கீழே கொண்டு போயிடும், மேலே கொண்டு போகிறது தான் கஷ்டம். கரெக்டாக? கிளியர்? ஸோ ஒன்ஸ் இதை டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு, கண்டிப்பாக ஒரு ட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் டிஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹியர். எந்த இடத்துல நல்ல செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னு பார்க்கும்போது இந்த 2 கேண்டலில் செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ஸோ இந்த இதில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த பாடி டச் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி இந்த லெவல் நல்லா பார்த்துங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஒரு லிங்க்கும் ஷேர் பண்ணிப்பேன், வீடியோவாக பண்ணது. அந்த இடத்துல இந்த லெவல் தான் பையாக இருக்கும், இதுதான் ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும். ஸோ லுக் அட் டெஃபினட்டாக இதுதான் பாயிண்டாக இருக்கும். நம்ம ப்ராபப்ளி இந்த லெவல்லே ட்ரேட் எடுக்கலாம். இந்த லெவல்லே ட்ரேட் எடுக்கலாம், 51, 52லேயே ட்ரேட் எடுக்கலாம், நத்திங் ராங். சரியா? ஸோ ட்ரேடு இது பை பண்ணுறது மேட்ரு இல்லை. நான் தான் சொல்கிறேன், இங்கேயும் பை பண்ணலாம், இங்கேயும் பை பண்ணலாம், பிரேக் அவுட்லேயும் இதுதான் முக்கியம். ஸ்டாப் லாஸ் தான் முக்கியம். கீழே இதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே ஒரு ஸ்விங் கன்ஃபார்ம் ஆகி இந்த டேக் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இங்கே டேக் அவுட் பண்ணிட்டான் மேலே. இப்போ லுக் அட் 3 மினிட்ஸ் கேண்ட்லேயும் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு, 5 மினிட்ஸ் கேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இதுக்கு மேலே போய் க்ளோஸாக இருக்குது. தெரியுதா? லுக் அட் ஓப்பனிங் கேண்டலோட வால்யூம், ஹையஸ்ட் வால்யூம் இங்கே தான் பில்ட் ஆகுது. தெரியுதா? எனி டவுட்? ஸோ இந்த லெவல்ஸ், இந்த 2 லெவலில் எங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம். ஐ வாஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் திஸ் லெவல். இந்த லெவலில் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் 51 சொல்லிட்டு. 51ல் நம்ம எல்லாரும் ட்ரேட் எடுத்தோம். தோஸ் ஆர் பிசிடி கிளப் மெம்பர்ஸ், மற்ற குரூப்ஸ் இருக்கவங்க எடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்ன வந்திருக்கு நான் சொல்கிறேன். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அவங்க ரியாக்ஷன் நிறைய முடிஞ்சது சொல்லி இன்றைக்கும் ஸ்டாப் லாஸ் தான். காலையில் எடுத்த உடனே இன்றைக்கி 3 நாள் கழிச்சு வரும்போதுன்னு. பட் அந்த ஒரு கேண்டில் உள்ளே வரும்போது இஃப் வி ஆர் ஸ்ட்ராங் எனஃப் டு மாஸ்டர் அவர் ட்ரஸ்ட் ரூல்ஸ் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் ஒரே கேண்டில் உங்களுக்கு 1:2, 1:3 கொண்டு போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் புக்டு அரௌண்ட் 1:4 கம்ஃபர்டபுளாக இங்கே புக் பண்ணேன். 1:4 நீங்கள் எல்லாருமே தெரியும் எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு. எங்கே நீங்கள் பை பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் எங்கே மார்க் பண்ணுறீங்களோ. ஸோ இந்த லெவல் ₹5.80. இதில் பார்த்தீங்கன்னா 172 ஷேர் எடுக்கலாம். உங்களுடைய கேபிட்டல் கம்மி அதிகமாக இருந்ததுன்னா எடுக்க முடியும், இல்லைனா கம்மியாக தான் எடுக்க முடியும். ஸோ 1:2
இந்த லெவலில் புக் பண்ணியிருந்தோம். ஒரே கேண்டில் 1:2 அடிச்சிச்சு. திருப்பி சொல்கிறேன், இந்த கேண்டில் இந்த க்ளோஸாக இருக்கு பாருங்க, இது டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஒரே கேண்டில் 2.7 1:2 டார்கெட் ஹிட்டு ஒரே கேண்டிலில். நம்ம இடமும் ஸ்டாப் லாஸும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், மீண்டும் சொல்கிறேன், இடம் மேட்டரே கிடையாது, ஸ்டாப் லாஸ் தான் முக்கியம். எவ்வளோ கீழே வந்தாலும் ஸ்டாப் லாஸ் தீராத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் டெஃபினட்டாக 1:4 போகணும். சொல்லிட்டா 1:4 வந்தோடனே நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு. இன்ஃபேக்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. பிகாஸ் ஐ வாஸ் நாட் இந்த சிஸ்டம். மொபைலில் பார்த்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது ட்ரேட் பண்ண. why I am saying this, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால் கணிக்க முடியும் எப்போனா, நீங்கள் இந்த சார்ட்டோட பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். ஏன் இந்த ஸ்ட்ராங் சார்ட் போல்ஸ்டார் நெகட்டிவ் வந்தாலும் எடுக்க முடியுது, ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுது, இது எல்லாமே கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் நான் இந்த சார்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த இடத்த வச்சு சொன்னேன்னா, பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த ரியாக்ஷன் தான் இதே சார்ட்டில் டெய்லி கேண்டில் இவ்வளோ நேரம் காட்டினேன். அது இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு கவனிச்சுட்டு அதை விட்டுறாதீங்க. இந்த கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது பையரோட ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆச்சு வால்யூமோட, தெரியுதா? அது ப்ரூவும் பண்ணிச்சு, மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணி. எஸ் ஆர் நோ? கிளியர்? இப்போ நம்ம என்ன வெயிட் பண்ணுவோம்? திருப்பி இந்த கேண்டில் இதில் எங்கே வந்தாலும் பிடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி லெவல்ஸ் இருக்குது. இந்த 2 பிளாக் லைனுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம், இந்த ப்ளூ லைனுக்கு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பட் நம்மளுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது, அட்லீஸ்ட் இது ஸ்டாப் லாஸ் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக் எவ்வளோ நேரம் வந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். புரியுதா? இந்த ஒரே ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா, அதோட மித்து இதுதான். டெக்னிக் கிடையாது, இது பேர் மித்து. அந்த மித்தை உடச்சிட்டேன். இப்போ நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சதுன்னா எந்த ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் அதில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? எனி டவுட்? ஸோ ஏஷியன் பெயிண்ட் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங். ஐ ஹோப் நோ டவுட் ஃபார் எனி ஒன் இன் திஸ் நோ ட்ரஸ்ட் குரூப் மெம்பர்ஸ். டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நாளைக்கே இந்த நம்ம டென்டேட்டிவாக வரைஞ்சிருக்கிற ஃபண்டமெண்டல் ஸ்டாப் லாஸ்க்கு முன்னாடி இது வந்து இமீடியட் ஸ்டாப் லாஸ். ஃபண்டமெண்டல் ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்விங்கோடைய லோ. அந்த ஸ்விங் எங்கே இருக்குது? டெய்லி கேண்டில் வரையும்போது இதான் ஸ்விங் லோ. கரெக்டாக? இது வந்து போர்ட்ஃபோலியோ ட்ரேட், போர்ட்ஃபோலியோ ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இது ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எனி டவுட் சோஃபார்? இது எல்லாமே டிஸ்க்ளைமர் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ட்ரேட் பண்ண சொல்லி யாருமே கட்டாயப்படுத்தலை. திருப்பி சொல்லிடுறேன், இட்ஸ் அப் டு யுவர் ஓன் ரிஸ்க். ஐ வாஸ் ஷேரிங் மை தாட்ஸ். ரிஸ்க் இஸ் அப் டு யூ. செபி ரிஜிஸ்டர்ட் இல்லைனா எல்லாம் சொல்லணும் கண்டிப்பாக, இல்லையா? எனி டவுட்? ஸோ ஒன் மோர் ஸ்டாக் பேர் யாரும் சொல்ல முடியுமா? இதில் டவுட்டே இல்லையா ஏஷியன் பெயிண்டில்? கிளியரா எல்லாருக்குமே? யாருக்குமே டவுட் இல்லையா? அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிச்சா? நோ டவுட்? புரியல கூட தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி கேளுங்க ஜென்டில்மேன். ஐ வாஸ் ரெடி டு நோ எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட். அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது புரிஞ்சுதா இல்லையா. நம்ம திருப்பி தனியா அது டிராப் பண்ணி பார்க்கும்போது தான் சார் டவுட் வரும். ஓன் அப் பண்ணும்போது. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு மெசேஜ் புரியுது இல்லையா, எதனால இந்த லெவலில் சூஸ் பண்ணணும்? கண்டிப்பா புரியுது. அன்டில் அன்லெஸ் இந்த கேண்டில் பிரேக் ஆகாத வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் வெயிட் தான் பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஏதோ ஒரு இடத்துல போகும், நல்லா தெரியும். கம்ப்ரெஷன் வந்ததுனாவே ஒரு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். சரியா? இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கம்ப்ரெஷன் வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்க. இஃப் யூ லுக் அட் அகைன் ஒன் மோர் ஸ்டாக், ஆக்சுவலி த சேம் சினாரியோ. எத்தனை பேர் ஹீரோ மோட்டோ வாட்ச் பண்ணீங்க? யாருமே வாட்ச் பண்ண நினைக்கிறேன். கரெக்ட். ஹீரோ மோட்டோ கார் பார்த்தீங்கன்னா இல்ல சார். ஹீரோ மோட்டோ கார் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஓப்பன் ஆகிலேருந்து சூற வேகத்தில் போயிட்டு இருந்தது. கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் டைமாக 2 ரெட் இங்கே தான் இருந்தது. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆன இடம் இந்த இடத்த வரைக்கும் தான். இது வரைக்கும் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கு இந்த கேண்டில். கரெக்டா? இது இந்த டேவோடைய சிக்னிஃபிகன்ட் கேண்டில் ஃபார் இன்ஃபர்மேஷன். அன்னைக்கு டேவோடைய சிக்னிஃபிகன்ட் கேண்டில். ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த இடத்துல பாருங்க, கிளியராக மார்க்கெட்டு சைட்வேஸ் தெரியுதா? புரியுதா புரியலையா? கம்ப்ளீட்டாக சைட்வேஸ். புரியுது. பட் நம்மளுடைய லெவல்ஸ் படி நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல டச் பண்ணுறான் பாருங்க, தெரியுதுங்களா? மார்க்கெட் மேலே தானே போனா, ஏன் திருப்பி கேட்ட வரான்?
சரி, நல்லா புரிஞ்சுங்க. மார்க்கெட் மேலே போகும்போது தான் வாங்கணும் கிடையாது. மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. பட் அதை மறுபடியும் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு கீழே இருக்கிற பையர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் பிக் ஷார்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். எந்த பக்கம் மார்க்கெட் மூடு இருக்குன்றது டிசைட் பண்ணுறதா. இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் பாருங்களேன். இப்போ டேக் சார்ட் இங்கேருந்து 48 பார் 4 மணி நேரம் எவனாவது ட்ரேட் எடுத்தானா தொலைஞ்சான் அவன். அவனுக்கு ட்ரேட் பண்ணுற ஆசையாக போயிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? கம்ப்ளீட்டா எக்ஸ்பைரி சைடுவேஸ். டே ஆப்ஷன் எடுத்திருந்தாக்கா அது மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் ஜீரோ தான் இருக்கும். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். சி, ஆப்ஷனை பத்தி பேச வேணாம். சி, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. ஃபார் எவ்ரிபடிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசும்போது அதை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நிறைய பீப்புளுடைய நெகட்டிவ் மீன்ஸ் நெகட்டிவ்னு சொல்றதை விட ஃபெயிலியர் ஃபேக்டர் என்னன்னா, நல்லதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒன் ஆஃப் அவர் குரூப் மெம்பர். சார், நான் நிறைய விஷயம் பார்த்ததுனால அந்த பழைய விஷயம் தான் எனக்கு வந்து போட்டு லாக் பண்ணுது. நான் புதுசாக கற்றுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சேலஞ்சாக இருக்குன்னு சொன்னார். ஐ திங்க் யார் சொன்னார் ஞாபகம் இல்லை. சொன்னாங்க, இந்த குரூப் தான் சொன்னாங்க. சார் முருகன் சார் சொன்னார் சார். ஓகே, ஃபைன், பர்ஃபெக்ட். எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் பார்த்ததுனால இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிடுவோம். நம்மளுடைய பிரெயின் அப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்மளுடைய பேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது பயங்கர பேஷனட்டாக கற்றுருப்போம். அதில் வந்து ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த பேஷனில் கற்றுக்கிட்டது மைண்டில் நிற்கும். ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி எமோஷன்ஸ் வந்து பரவாயில்ல, நீ லாஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம மீண்டு எடுத்துருவோம்னு சொல்லி திருப்பி அந்த பேஷனை நோக்கி தான் போக வைக்குமே கண்டி. அந்த ராங்காக நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ அதை அவ்வளோ சீக்கிரம் டெலிட் பண்ண முடியாது. பிகாஸ் விருப்பத்தோட விஷயத்த செய்யும் போது மசில் மெமரியில் சீக்கிரமாக ரீட் ஆகும். நான் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது நெகட்டிவாக தான் சொல்லலாமான்னு தெரியல எனக்குன்னு சொன்னேன் நான். இது நெகட்டிவே கிடையாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்லெக்ட் பண்ணுறது எப்படி, ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ இல்லை அடுத்த டாபிக்லையோ டக்குன்னு ஜம்ப் ஆகாதீங்க, கன்க்ளூட் பண்ணாதீங்க, அடுத்த விஷயத்தை இதை சேர்க்காதீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் மாறிச்சுனாவே அந்த ஸ்டைல் மாறும். ஒரு 2 months முன்னாடி ஐ திங்க் நல்லா ஞாபகம் இருக்கு, பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி தான் சார், இதே பேட்டர்ல எல்லாமே ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது சார், ஆல்மோஸ்ட் 70-80% ஒர்க் ஆகுது சார், சம்படி ஹஸ் டோல்ட். நான் கிளியராக எக்ஸாம்பிள் கொடுத்தேன், எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி தப்பாக வந்து நீங்களே ப்ரெசியூம் பண்ணிக்காதீங்க, இட்ஸ் ராங். அட்லீஸ்ட் ஒரு ஜிம் மாஸ்டர் கிட்ட போய் நீங்கள் பேசிக்கை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, மசிலில் நீங்கள் வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னா டெஃபினட்டாக தம்பிள்ஸ் பண்ணும்போது அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும், அதை மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? 6 பேக்குக்கு ஒரு தனி எக்ஸசைஸ் இருக்கும், அத்தனை நாள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ணிடுவேன்னா அடுத்த நாள் நீங்கள் நிற்கவே மாட்டீங்க. சார் ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் கிளப் பண்ணாதீங்க. I might be hurt my voice, I mean வெரி சவுண்ட் ஆர் உங்களுக்கு ஒரு மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஐம் சாரி, என் இன்டென்ஷன் அது கிடையாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசும்போது தான் சொன்னேன், எல்லாருமே உள்ளே வந்தோடனே சார் மட்டும் ட்ரேட் பண்ணி நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு சொல்கிறேன். ஏங்க, நான் இந்த செஷன் உங்களுக்கு எடுக்கணுன்னே அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் ஷேரிங் மை நாலேஜ். இஃப் யூ வாண்ட் டேக் இட் ஆர் எல்ஸ் யூ கேன் த்ரோ இன் டஸ்ட்பின், நோ இஷ்யூஸ், தட்ஸ் அப் டு யூ. ஸோ ஐ வாஸ் ஓப்பன்லி ஷேரிங் வித் யூ பிகாஸ் ஐ எம் சீயிங் சம்திங் இஸ் விசிபிள். உங்களாலையும் கற்றுக்க முடியும், நீங்களும் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே புதுசாக ஒன்று சேர்க்காதீங்க. நான் யாரையுமே தப்பாக சொல்லலை. பழசம் நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்ல வரல. நானுமே நிறைய ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். மாஸ்டர் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது மார்க்கெட்டோடைய மித்தே நிறைய பேருக்கு என்னவா இருந்ததுனாக்கா, எல்லாம் மார்க்கெட் விழும்போது தான் சார் சம்பாதிக்க முடியுது, மார்க்கெட் விழும்போது தான் சார் சூப்பராக இருக்குதுனாங்க. இன்னைக்கு மார்க்கெட் விடுறதுனால மார்க்கெட் ரியாக்ட் ஆகல, ஏறுறதுன்னு மாறிடுச்சு. டூல்னா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க, எல்லாமே இண்டிகேட்டர் தான் டூல் நினச்சிட்டு இருந்தாங்க. டூல்ன்றது ஜிக்ஸாக், அதுக்கு நிறைய ஸ்டோரி பேசுது. எஸ் ஆர் நோ? ஐ மைட் பி டேக் கியான் ஹியர், பட் இட்ஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் சார் இது கண்டிப்பா ட்ரூ சார். உங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது சார். தட்ஸ் வாட், அதை தான் சொல்கிறேன். நீங்கள் போய் ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயமே வந்து மாஸ்டர் 100% பிலீவ் பண்ணணும். அவர் கேரட் மட்டும் தான் சாப்பிடணும் காலையில் அப்படின்னா நீங்கள் கேரட் மட்டும் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவர் சப்ளிமெண்ட் கொடுத்தானா சப்ளிமெண்ட் சாப்பிடணும். இல்லைனா நீங்கள் உடம்பு கேளுங்க, சார் நான் ஒரு 3 மாசமா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் சார், என் உடம்பு அப்படியே தான் இருக்குன்னு சொன்னால் சிரிச்சுட்டே சொல்லுவார், ஆமாங்க நீங்கள் சொன்னது எதுவுமே முழுசாக செய்யலைங்கன்னுவார். ஆனால் நீங்கள் சொல்லலாம், சார் என்ன சார் என் கூட வந்தவர் நல்லா இருக்கு உடம்பு அப்படி.
அவர் டெடிகேஷனோட அவருடைய பேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். இதுதான் நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. ஜிம்முக்கு போனோன்னே நம்ம அர்னால்டு மாதிரி ஆகணும்னு நினைப்போம். முடியாதுங்க. 2 கிரீன் என்னன்னு தெரியாது, 2 ரெட்னா என்னன்னு தெரியாது, ஸ்ட்ரென்த் எப்படி பார்க்கணும்னு தெரியாது. இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்ன்ற மைண்ட்லேருந்து முதல்ல வெளில வாங்க. ப்ராஃபிட்டே கிடையாதுங்க. ப்ராசஸை கற்றுக்குங்க. ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் கிவிங் ப்ராசஸ் இன்புட்ஸ். நீங்கள் முதல்ல தம்பிள்ஸ் எப்படி பிடிக்கணும், எப்படி நீங்கள் வந்து புல்அப்ஸ் பண்ணணும், உங்கள் ஸ்டாமினாவை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறதுக்கு யோகா பண்ணணும், அந்த மாதிரி தான் நான் உங்கள் பேசிக்ஸை மாஸ்டர் பண்ண கற்றுட்ருக்கேன். நீங்கள் எடுத்தோடனே ட்ரேட் பண்ணிடுங்கன்னு அந்த மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வாங்க. இட்ஸ் வெரி 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 டஃபஸ்ட் ஜாப்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி அன்டில் அன்லெஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. நீங்கள் தம்பிள்ஸ் போய் எடுக்கும்போது மாஸ்டர் என்ன சொல்லுவார், தம்பி இந்த கட்டவரில் இப்படி மடக்கி பிடிக்கணும். எத்தனை பேர் ஜிம்முக்கு போயிருக்கீங்க இந்த குரூப்பில்? டு பி ஹானஸ்ட், ஓப்பன் அண்ட் ஸ்பீக். ஃபர்ஸ்ட் நாள் உங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவர் என்ன நான் திரும்ப செய்ப்பானுவார். சைக்கிள் ஓட்டுவீங்க கரெக்டா இல்லையா? பட்டர்ஃப்ளையா உங்க இஷ்டத்துக்கு இழுத்து போடுவீங்க. என்னடா 2 தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரீயா போகுது, ஒரு 4 பார் ஏத்துனுவீங்க. கரெக்ட். 10 நாளுக்கு அப்புறம் கால் எழுந்து போகவே முடியலன்னு, கை காலெல்லாம் வலிக்குதுன்னு எல்லாரும் சிரிக்கிறோம். நானும் அதெல்லாம் தான் சிரிக்கிறேன். ரைட். ஸோ ரியாலிட்டி. பட் அதை நீங்க பொறுமையா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்திருப்பீங்க. யாராவது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் சூப்பரா இருக்குங்க உங்க பிசிக் அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி தெரியும். ஆமா இல்ல, நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் தெரியல, அவங்க சொல்றாங்க. தட் இஸ் இட் ஆல் அபவுட். இது உங்க போர்ட்ஃபோலியோ தான் கடைசியில் காட்டும் நீ நல்லா பண்ணிட்டு இருக்க சார்ட்டை. ஏன்னா உங்க ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது 10% கேபிட்டல்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் யூஆர் பெஸ்ட் ட்ரேடர். ஏன்னா 6 மாசத்துல எப்படியும் 2ல 3 முறை கேபிட்டல் எரோடு பண்ணிட்டு வெளியே போனவங்க தான், லாஸ் பண்ணிட்டு வெளியே போனதா இருப்பாங்க. நீங்க கேபிட்டல் காப்பாத்தினாவே ட்ரேடர். அதுக்கு மேல ப்ராஃபிட் 10% பண்ணிட்டீங்கன்னா, நான் பேசுறது 6 மாசத்துக்கு 1.5-2% சம்பாரிச்சாவே யூஆர் அ பெஸ்ட் ட்ரேடர் இந்த மார்க்கெட். கிளியர்? எனி டவுட்? எனி டவுட்? ஏதாவது ஸ்டாக் சார் சாரி சார் சார் இதில் அந்த ப்ளூ கலர் லைன் மட்டும் நம்ம எப்படி போட்டோம் சார்? ப்ளூ லைன் முக்கியம் கிடையாதுங்க, ரெட் லைன் தான் முக்கியம். ஓகே சார். ப்ளூ லைன் எங்க வேணா வரையலாம். யூ கேன் ட்ரா ப்ளூ லைன் ஹியர், யூ கேன் ட்ரா ப்ளூ லைன் ஹியர் லாஸ்ட் கேண்டில், யூ கேன் ட்ரா ப்ளூ லைன் ஹியர். இது மேட்டர் கிடையாது. நம்மளுக்கு இந்த ப்ளூ லைன் இங்கே வரைஞ்சதுக்கான காரணம், இந்த இடத்துல ஒரு செல்லிங் கேண்டில் வந்தது, செல்லிங் கேண்டிலுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போயிருக்கு. கரெக்டா? அப்போ இந்த கேண்டில் ஒரு பையர் இருக்காங்க. எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ பையர் இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு, நல்லாவே தெரியுது மேலே போகுது. ஸோ அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, ஏன்னா இதுக்கு கீழே வரும்போது பாருங்க, இஃப் யூ லுக் அட், இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகும்போது இது ஒரு ஸ்விங்கு. கரெக்டா? எஸ் சார். நோ, இந்த ஸ்விங் வந்து டேக் ஓவர் பண்ணி சார். அப்போ இந்த ஸ்விங் கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? திருப்பி இந்த ஸ்விங்கை கொண்டு போறதுக்கு லாஸ்ட்டுக்கு ஒரு பையர் வந்திருப்பார்ல, அந்த பையரை நம்ம பெட் பண்ணலாமே. அந்த பையரை தான் பெட் பண்ணது. யூ கேன் டேக் திஸ். இப்போ நீங்க இங்க வச்சுட்டு கேட்டீங்கன்னா, எப்படி சார் இந்த நீங்க கேண்டில் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. தட் இஸ் நாட் பிக் டீல். நீங்க இந்த கேண்டில் எடுக்கலாம், இந்த கேண்டில் எடுக்கலாம், இது மேட்டர் கிடையாது. ஆஸ் பாசிபிள், ஆஸ் சேஃபஸ்ட் லொகேஷன் தேடுறது வந்து நம்மளுடைய ரிவார்டை கொஞ்சம் கெயின் பண்ணும். நம்ம எங்க எடுத்தாலும் 1:2 தான் நோக்கி போவோம். கரெக்ட்? ஸோ இங்க இருக்கும்போது ஒரு 5 ரூபாய். ஸோ மார்க்கெட் கீழே வருதுன்னு வச்சுங்களேன், யூ ஆர் வெரி மச் கான்ஃபிடன்ட், நான் இங்க எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இங்க எடுத்தாலும் பரவாயில்ல, என் ரிஸ்க் ரிவார்டு தான். ஆனா இது மாறக்கூடாது. திஸ் ஷுட் பி ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்டிக்கி அண்ட் வெரி ஸ்ட்ராங். சார் 98-75 இருக்கு சார், ரவுண்டா 4000 வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு வச்சுங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போவோம். ஏஷியன் பெயிண்ட்ல எனக்கு அதான் சொன்னேன் நான். ஏஷியன் பெயிண்ட்ல ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ். பட் டைட் ஸ்டாப் லாஸ்ன்றத விட அதில் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு டேவோட லோ முடிஞ்சா பிரேக் பண்ணி காட்டு, அவ்வளோதான். ஏன்னா இந்த லோ ஒன்னால பிரேக் பண்ண முடியாம தானே இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக படுத்துட்டு இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் 1 ஹவராக மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? அப்போ இந்த 1 ஹவர் அக்குமுலேட் ஆன ஸ்ட்ரென்த் எங்கே போச்சு? ஹையர் சைடில் பையர் ஸ்ட்ரென்த்துக்கு போயிருக்கு. இதில் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டில் நம்மளால ட்ரேட் எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன் கவனிங்க. மார்க்கெட் இங்கேருந்து வரும்போது பாருங்க, எந்த இடத்துலையுமே 2 ரெட் கேண்டிலும் விழல, 2 க்ரீன் கேண்டிலும் விழல. ஃபர்ஸ்ட் டைமாக 2 ரெட் கேண்டில் இங்கே விழுந்திருக்கு. தெரியுதா? செல்லர்ஸ் ஆக்டிவேட்டட் ஹியர். மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா யார் ஆக்டிவேட் ஆகணும்? பையரா செல்லரா?
மார்க்கெட் கீழே போனோம்னா யாரா கேட்டாகணும், பையரா செல்லரா? செல்லர் ப்ரோ, மார்க்கெட் கீழே போனோம்னா செல்லர் ப்ரோ, மேல அதான் செல்லர். மார்க்கெட் பையர். இதுதான் புரிஞ்சுங்க. ட்ரேடிங்ல இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம பார்க்குற விதத்தை எப்படிலாம் நம்ம மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. காளமாடு மாதிரி தான். காளமாடு அதோடைய ஸ்டைலுக்கு தான் இழுத்துட்டு போவோம், கரெக்டா? உங்க ஸ்டைலுக்கெல்லாம் போயிட்டு பிடிச்சி இழுக்க முடியுமா காளமாடை? அது போற போக்கில் தான் நீங்க அடக்க முடியும். ஸோ 2 செல்லர் இங்க வரும்போது தான் ஸ்பீடு இருக்கு மார்க்கெட்ல, கரெக்டா? ஏன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க இந்த இடத்துல விற்கலான்னு. அப்போ இவனை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தர் பையர் ரெடியா இருந்தானா மார்க்கெட் டேக் ஆயிடுச்சு. பாருங்க, இது ஆக்சுவலா ரெட் கேண்டில். இஃப் யூ லுக் அட் திஸ் இஸ் ரெட் கேண்டில். ஓப்பன் ஆகும்போது ரெட் கேண்டில். எத்தனை பேர் இது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன் கன்சிடர் பண்ணிப்பாங்க தெரியுமா? பையர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஹியர். இங்க வந்தா தான் நான் வாங்குவேன். ஸோ அதை கம்ப்ளீட்டா தூக்கிட்டு போயிட்டார் மேல. கிளியர்? கோட்டாக் பேங்க்ல ஒன் ஆஃப் அவர் பிசிடி மெம்பர் வந்து ட்ரேட் பண்ணார் இன்னைக்கு. ஓகே, அவர் என்ன ப்ராசஸ்ல பண்ணாரு அப்படின்னாக்கா, எனக்கு அவர் சொன்னது, சார் நேற்று நீங்க சொல்லிட்டீங்க போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஸ்டாக்குன்னு, அதனால ஐ வாஸ் ஃபாலோட் பேசிக் ரூல் ஆஃப் ட்ரஸ்ட். அவர் நிஃப்டியில் ஃபாலோ பண்ற பேசிக் ஸ்டெப்பையும் எடுத்துட்டாரு. இது வந்து ஹை வாலிட்டில் கேண்டில். ஓகே, லுக் அட் வால்யூம் கேண்டில். நேற்றைய நாள் வந்து ஹை வாலிட்டிலிட்டி கேண்டில், சரியா? ஐ மீன் வால்யூம் கேண்டில், HTV. கிளியரா? எஸ் ஆர் நோ? 5 மினிட்ஸ்ல ப்ரீவியஸ் கேண்டில் மார்க் பண்ணி வச்சுட்டாரு. ப்ரீவியஸ் கேண்டில் மார்க் பண்ணி வச்சுட்டாரு. இந்த கேண்டிலுக்கு உள்ள வந்தோடனே பச்சை கேண்டில் வருமானு எதிர்பார்த்துருக்காரு, வந்தோடனே ஆர்டர் போட்டார். ஓகே, ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல போட்டிருந்தார், ட்ரஸ்ட் குரூப்ல 2.8% ப்ராஃபிட்னு. பிகாஸ் அவர் லேர்ன் பண்ணது 1:2, அதான் ப்ராஃபிட். ஸோ கம்ஃபர்டபுளா இங்க 1:2 கிடைச்சது. அரௌண்ட் இங்கே சம்வேர் ஹி எக்ஸிட்டட். பட் ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. அவரால் 1:2 வரைக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு அவர் மனசை வந்து பண்ணியிருக்காரு. இஃப் யூ நோஸ் ப்ராசஸ் வெரி வெல். சி, இதுதான் பேசிக் ஸ்டெப், பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 கிரீன் 2 ரெட்டு தெரியாமல் இருந்தவங்க இப்போ 2 ரெட்டு 2 கிரீன் பார்க்க ஆரம்பிச்சு லெவல்ஸில் வரும்போது மொமெண்டம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற கான்ஃபிடென்ட்ல அவர் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்காரு. 2.8% ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவல் இந்த ட்ரேட் எங்கே இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் 2 ரெட்டு. சார் இந்த இடத்துல 6 கேண்டில் இருக்கு சார், இங்கே ஏன் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன கேட்கலாம், கரெக்ட்? ஏன்னா இதே மொமெண்டம் தானே நம்ம அங்கே பார்த்தோம் ஏஷியன் பெயிண்ட்ல. பட் திருப்பி கேண்டில் நம்ம இங்கே வர வச்சோம்ல, கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? இதே செட்டப் தான் ஏஷியன் பெயிண்ட்ல பார்த்தோம். ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ல இந்த இடத்துல தான் பிடிச்சோம். இது ஏன் மேலே ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். என்ன சார் இதுக்கு அதுக்கு லாஜிக்? யாருக்கா டவுட் இருக்கா இல்லையா? இல்லை என் கொஸ்டின் புரியலாம், திருப்பி கேட்குறேன். இது முதல்ல கொட்டாக் பேங்க் சார்ட்டை பார்த்துங்க. ரெட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே போயிருக்கு. ரெட்டு க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கு. கம்ஃபர்டபுளாக மேலே போயிடுச்சு. ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. கிளியர்? பட் இது ஹையர் ஹை ஃபார்மேஷன் இல்லை, ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்டில் ஓப்பன் பண்ணும்போதே ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஓப்பன் பண்ணும்போது ஹையர் ஹை ஃபார்மேஷன், அதே மாதிரி கேண்டில் அடக்கி ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. கிளியர்? இதில் இந்த இடத்துக்கு வரும்போது தான் ட்ரேட் எடுத்தேன். பட் கோட்டாக் பேங்க்ல ஏன் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்க முடியாது, ஏன் அங்கே எடுக்கக்கூடாது, அதே இடத்துல ஏன் இங்கே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்கா டவுட் இருக்கா? இதே இடத்துல தான் நம்ம ட்ரேடுக்கு வெயிட் பண்ணோம் இல்லையா? ஏய் சம்படி ஓப்பன் அண்ட் ஸ்பீக் அப் யார், புரியுதா புரியலையா எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்டிங் தானே வரணும். பாருங்க, எடுத்தோடனே 2 ரெட் கேண்டில் வந்துச்சு பாருங்க, தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? செல்லர் இங்கே ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. செல்லர் ஆக்டிவேட் ஆனா பையர் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் மேலே போகிறது ரெடியாக இருந்தாக்கா பையர்ஸ் தான் முதல்ல உள்ள வருவாங்க. செல்லரை பார்த்து சும்மா உட்கார மாட்டாங்க. சும்மா உட்காந்து கீழே போயிடும். ஸோ பையர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பாருங்க, இந்த லெவலில் ப்ரீச் பண்ணவே முடியல, மேலே தான் போயிருக்கு பாருங்க. ஸோ இது அவர் மாஸ்டர் இன்னும் பண்ணல, அவருக்கே இது தெரியாது. அட்லீஸ்ட் இந்த செஷன் மூலிமா ஹி வில் கம் டு நோ நெக்ஸ்ட் டைம் மொமெண்டம் ட்ரேட் எடுத்தாலும் செல்லர் லொக்கேஷனை பீட் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை செல்லர்லேருந்து வெளியில் போகிறாங்களா. செல்லர் வெளியில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1:2 இருக்கும்போது ரிவைஸ் டார்கெட்டில் 1:2 வெளியே வரலாம். பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாது. அவர் இந்த இடத்துல அவர் 1:2 இங்கேயே எடுத்தார்னா அவர் இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு 1:10 1:15 ஒரு ட்ரேட் போதும் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா. ஸோ இதுதான் முதல்ல சொல்கிறேன். சார்ட்டோட பேசுங்க.
இங்கே கேண்டிலுடைய பேச மாட்டீங்க, அதான் பிரச்சனை. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிசீஸ். சார்ட் எடுத்துருவோம், ஐ மீன் ட்ரேட் எடுத்துருவோம், நம்ம லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல ட்ரிகர் ஆயிருக்கும், ஸ்டாப் லாஸும் போட்டிருப்போம், டார்கெட் வந்துடும், புக் பண்ணிடுவோம். தட் இஸ் சேஃபஸ்ட் ட்ரேட், நத்திங் டு வரி. பட் எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம்னா, செல்லரை பாருங்க, செல்லர் என்ன சொல்ல வரோன்னு பாருங்க, ஒன்றும் ஆகிட போகுது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எங்கேயோ கிடக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு லெவலுக்கு முன்னாடி வரும்போதே உங்களுக்கு விருப்பம்னா ட்ரேட் விட்டு எக்ஸிட் ஆக போறீங்க, அவ்வளோதானே. பையர் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க, கம்ஃபர்டபுளாக மேலே தூக்கிட்டு போயிடுமே. இஸ் இட் கிளியர் டு ஆல்? இன்னைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணாக்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இப்போவே இவ்வளோ அமைதியாக இருக்கும்போது ஐ மஸ்ட் நோ pouring more water. I think so. Any doubt so far? So still யாராவது இந்த வாரம் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரியல் ட்ரேடோ பேப்பர் ட்ரேடோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குட் ஸ்டாக்ஸ் ஃபார் வாட்ச் லிஸ்ட். ஏஷியன் பேங்க், ஐ மீன் ஏஷியன் பெயிண்ட் அண்ட் கோட்டாக் பேங்க். சரியா? ஸோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ எனி டவுட் ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர், யூ கேன் ஓப்பன் அண்ட் ஆஸ்க் எனி சார்ட் ஆஃப் சார்ட். எந்த சார்ட் இருந்தாலும் ஐ கேன் எக்ஸ்பிளைன் as much as possible. Open to all. Question session. சில்லித்தனமான கொஸ்டின் தான் பரவாயில்ல, கேட்கலாம். நீங்கள் பேசினா எனக்கு போதும். So many new participants. Amru, I think Mr. Amru, நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்களா, ரீசெண்டாக ஜாயின் பண்ணீங்க? யோகேஸ்வரன், சத்யநாத், very happy new faces are joining. Reliance chart analysis. Reliance ஃபேன் நினைக்கிறேன், மாணிக்கமே. ஓகே, என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் யுவர் கொஸ்டின் இன் ரிலையன்ஸ்? சரி, உங்கள் பேரை டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன சார் டவுட் அதில் ரிலையன்ஸில்? வாட் யூ வாண்ட் டு நோ? எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. இந்த சாரே மாணிக்கமே, ஓகே, ஜஸ்ட் நோ அபவுட் பிதாமகனா. ஓகே, மோட்டா பாய், தமிழில் பிதாமகன் சொல்கிறீங்க, ஐ அண்டர்ஸ்டுட். அந்த சார் அதுக்கு அர்த்தம் இல்லை வேறு ஏதாவது மீன் பண்ணுறீங்களா? ஃபைன். சி, மார்க்கெட் ஆல்ரெடி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது, நிஃப்டி, கரெக்ட். பட் இஃப் யூ லுக் அட் ரிலையன்ஸ், இன்னும் ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு போகல. மந்த்லி கேட் சேனல் தான் நமக்கு பெஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு, லைஃப் டைம் ஹையில் இருக்காது. ஸோ இதான் வந்து ஹையஸ்ட் ஹை ஃபார் திஸ் ஸ்டாக். ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. ஆஸ் பர் சார்ட் ஏப்ரல் 22வது வருஷம் 2593 தான் ஹை. அந்த ஹையை பிரேக் பண்ண இடம் இது 93, 630. இந்த ஹை பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, ஐம் சாரி, இது கிடையாது, இது. ஓகே, மண்டே 3ஆம் தேதி ஜூலை 23 இந்த இடத்துல ஹை பிரேக் பண்ணிருக்கு 2630.95. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். என்ன அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு டெய்லி, ஐ மீன் மந்த்லி சார்ட்லேயே சொல்கிறேன். சார்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, கேண்டில் புரிஞ்சுக்கிங்க, ஸோ தட் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்கு இல்லையா, கம்ப்ளீட் கட்டு, கரெக்டாக. அப்போது இந்த பாருங்கள், செல்லிங் ப்ரெஷரில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையஸ்ட் வால்யூம் போன கேண்டில் தான். ஹையஸ்ட் வால்யூம் போன கேண்டில் அடுத்த கேண்டில் செல்லர் வந்திருக்காங்க, அடுத்த கேண்டில் செல்லர், அடுத்த கேண்டில் செல்லர், கரெக்டாக. இந்த கேண்டில் தான் செல்லரோட ப்ரெஷர் பில்ட் ஆன இடம். இந்த கேண்டில், இஃப் யூ லுக் அட் வால்யூம் ஹியர், இங்கே பாருங்க, இந்த கேண்டில் வால்யூம் பிரேக் பண்ண ஹையஸ்ட் வால்யூம் கேண்டில் இதான், கரெக்ட். செல்லர் ஆக்டிவேட் ஆயிருந்தாங்கன்னா இந்த ஹை டேக் அவுட் ஆகக்கூடாது. அட் எனி காஸ்ட் செல்லர் ஆக்டிவேட் ஆன இடத்துல ஹை டேக் அவுட் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த ஹையஸ்ட் கேண்டில் தான் செல்லர் வந்திருப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த மந்த் வந்து ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் ஹைடா இருக்கா வால்யூம் தெரியுமா, இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மந்த்து 102.873 மில்லியன், 103
இதில் பயர்ஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாருங்க பயரோட ஸ்ட்ரென்த்து. இந்த கேண்டில் டேக் அவுட் பண்ணும்போது இதோட வால்யூம் எவ்வளோ? 158, 15, 17. அதை டேக் அவுட் பண்ண கேண்டில் 115, 158, 11. அதாவது இந்த வால்யூமுக்கும் இந்த வால்யூமும் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் மந்தோட வால்யூம் அதிகம். பட் இந்த வால்யூம் பாருங்க 158 ஹையஸ்ட் வால்யூம். பட் இந்த வால்யூமே இந்த வால்யூம் கம்மியான வால்யூம்ல பீட் பண்ணிருக்கு. ஸ்ட்ரென்த்து இதில் இன்னும் பெண்டிங் இருக்கு. இந்த 158 மில்லியனை இதுக்கப்புறமோ இதுலேயோ ஃபார்ம் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஹையர் ஃபார்மேஷனில் போயிடும். ஸோ ஆஸ் சச் யூடியூப்ல சொன்ன மாதிரி சொல்லலாம் இல்லை, கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லிங்க மந்த்லி பேட்டர்னில். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆன இடம் எக்ஸாக்டாக ஹையஸ்ட் கேண்டில் தானே. ஹையஸ்ட் கேண்டில் இதுக்கு முன்னாடி இருக்கா? ஓகே ஓகே, இந்த ஹையஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹையஸ்ட் கேண்டில் தான் செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ரீ அட்டெம்ப்ட் பண்ண போகிறாங்க அதே இடத்துல. ஒன்ஸ் இந்த இடத்துல டேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த இடம் டேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தெரியுதா? நம்ம ஆடிபிள் கேட்குதா? எஸ் சார், கேட்குது. யா, இந்த ரெட் கேண்டில் டேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரேக் அவுட் ரேட். ஓகே, கம்ஃபர்டபுளாக யூ கேன் ரைட் திஸ் ஸ்டாக். எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா யூ கேன் கால்குலேட் பேஸ்ட் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்விங்கோடைய லோ எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த ஸ்விங்கோடைய லோ எவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகுதோ அந்த ஸ்விங்கோடைய லோ ஃபார்ம் ஆகும்போது Z2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்விங் லென்த் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. 146 பாயிண்ட் இன்ட்டு 2, 190 பாயிண்ட் கம்ஃபர்டபுளாக மேலே போகும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? ஆல்மோஸ்ட் 206 பாயிண்ட். ஓகே, அகைன் 200 பாயிண்ட் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் முக்கியமான லெவலில் இருக்குது, ரியாக்ஷன் காட்டுது, ரெட் கேண்டில் வந்திருக்கு. அகைன் 1:2 பிரேக் பண்ணிச்சுன்னா 1:2 கம்ஃபர்டபுளாக போகும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் 1:2 அகைன் ஃப்ரம் ஹியர். another 200 பாயிண்ட்ஸ் சாலிடாக மேலே போகும். பேர் மினிமம் 200 பாயிண்ட்ஸ் அப் போகும். இட்ஸ் அப் டு யூ, யூ கேன் டேக் யுவர் ஓன் ரிஸ்க். கிளியர்? எனி டவுட்? மாணிக்கமே சார் கிளியரா? போர்ட்ஃபோலியோக்கு வி கேன் பெட் த ஸ்டாக். பட் ஸ்டாப் லாஸ் தூரமாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ரொம்ப கீழே இருக்குது. அதில் அந்த ஸ்விங்கோட லோவில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்விங்கோட லோ இங்கே இருக்குது ஃபார் இன்ஃபர்மேஷன். எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஸோ அன்டில் இதை டேக் அவுட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் நம்ம ஷார்ட் இந்த இடத்துல ஷார்ட்டாக வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, கீழே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கேயாவது பிடிக்கலாம். அப்போவும் இன்னும் சின்ன ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். வி கேன் ரைட் அன்டில் வாட் எவர் வி எக்ஸ்பெக்டிங். கிளியர்? இன்னைக்கு செஷன் எப்படி கிளியராக இருந்தா, புரிஞ்சுதா? எனி சார்ட் ஆஃப் டவுட் இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா? நிறைய பேர் நியூ ஜாயினர்ஸ்னு சொன்னேன், யாருமே வாய் திறந்து பேசவே இல்லை. நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசினா தான் உங்களுக்கு டவுட் எனக்கு தெரியும் ஜென்டில்மேன், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன். நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாரையும் கேட்குறேன். ஆஸ் சச் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட்னா யூ ஹாவ் டு ஓப்பன் அண்ட் ஸ்பீக். இல்லை நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, மொபைலில் பார்க்குறீங்கன்னா நோ ப்ராப்ளம். முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் ட்ரேட் பண்ணாதீங்க, மொபைலில் சார்ட்டும் பார்க்காதீங்க. லார்ஜ் பிக்சர் லேப்டாப்லையோ டேப்லையோ இல்லை டெஸ்க் டாப்லையோ அதை பாருங்கன்னு பலமுறை சொல்லிட்டேன். ப்ளீஸ் கீப் ப்ராக்டிஸிங் இன் பிக் மானிட்டர். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ டுடே. ஐ ஹோப் எவ்ரிபடிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் லிட்டில் பிட் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் டெய்லி பேசிஸ். நல்லாவே தெரியுது, நல்லாவே அதிகமாக ஆகிட்டு இருக்குன்றதுக்கு நல்லா பார்க்க முடியுது. ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. சசி ஏதோ சொல்ல வந்தீங்க? ஃபைன். எனி எஸ் சார். சார் டு பி ஃப்ரேங்க் என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு புது புது விஷயம் கற்றுக்குறோம் சார். மேபி சின்ன விஷயம் கூட இருக்கலாம். அதில் மேபி எங்களுக்கு ஜீரோ வந்து அதுலேருந்து நாங்கள் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கோம். ஸோ எவ்ரிடே நியூ லேர்னிங் தான் இருக்குது சார். தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் டு மீ டு ஹாவ் திஸ். பிகாஸ் நீங்கள் எக்யூப்டாக இருக்கணும். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஒரு பாடி பில்டரே வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. அவர் போய் ஸ்டேஜ் ஏறி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா டெஃபினட்டாக ஹி ஷுட் ஒர்க் அவுட் டே அண்ட் நைட். அட்லீஸ்ட் டெய்லி வைஸ் தான் ஒர்க் பண்ணியே ஆகணும். இல்லைனா அவரோட ஃபிசிக் வந்து அவர் அந்த ஸ்டாமினா வந்து அவரோட ஈடுபட முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் உங்கள் பேஷன்ஸ் தான். எவ்வளோ பேஷன்ஸாக, ஐ மீன் நான் சொல்கிறது அந்த பேஷன்ஸோட பொறுமை இல்லை, உங்கள் பேஷனை சொல்கிறேன்.
அந்த பேஷனை நீங்கள் எவ்வளோ பக்குவமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இட் வில் பி கிரேட் சக்ஸஸ் ஃபார் யுவர் லைஃப். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் இன் சேம் பேஜ். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும்னு தெரியாது, பிகாஸ் HDB ஃபார்ம் ஆகலை. ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு we can find 3G ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் 2 கொடுத்துருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக அதிலே ட்ராக் பண்ணுங்கள். ஏஷியன் பெயிண்ட், இஃப் யூ வாண்ட் ஆட் ஒன் மோர் பிரிட்டானியா ஆட் பண்ணிங்க. ஏஷியன் பெயிண்ட், பிரிட்டானியா, கோட்டாக், இந்த 3த்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். Stay blessed, gentlemen. Thank you so much. God bless you. தேங்க்ஸ் லாட் சார். Thank you. Thank you so much. Thank you.